ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். அந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அது கூட சோயா சங்க்ஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சம் பட்டை, அன்னாசிப்பூ, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கி வரணும். இப்போது நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் விடணும். ஸ்டீம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் புலாவ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.